ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் கார்டனிங். எஸ்பி ஹோம் கார்டனில் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகான மாடி தோட்டத்தை பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. நீட்டாக எல்லாத்துலேயுமே புல்லெல்லாம் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லாமே ரொம்ப ரொம்ப நேரங்க. காலையில் ஒரு 9:30 ஆரம்பித்து சாயந்தரம் ஒரு 5 மணி ஆயிடுச்சு. அது வரையும் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. பாருங்கள் ரோஸோட அணிவு இப்போ பாருங்கள் எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு. ஃபுல்லாகவே ரோஜா பூ தாங்க. எவ்வளோ நல்லா இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே. இப்போ தான் நல்லா புது மண்ணெல்லாம் மாற்றி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் மண்ணெல்லாம் மாற்றி நல்லா இது செம்மண் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. எல்லாமே வேப்ப புண்ணாக்கு, செம்மண், கம்போஸ்ட்டு எல்லாமே கலந்து போட்டிருக்கோம். எல்லாமே நிறைய காய்கறிகளும் பூக்களும் இனிமேல் நம்மளுக்கு நிறைய கிடைப்பாங்க. இவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே. இடம் நீட்டாக இருக்காங்க. ஃபுல்லாகவே சுத்தப்படுத்தி ஆமாங்க. பாரு கீழே தள்ளி விட்டுட்டேன். இதாங்க பிடிச்சி இழுத்துட்டு கீழே விழுந்துருச்சு. நம்மளுடைய செவந்தி பூக்கள் எவ்வளோ இருக்காங்க பாருங்கள். இவ்வளோதாங்க இருக்காங்க. திருப்பி எல்லாமே மொட்டு விட்டு வளர்ந்துட்டு வராங்க. நம்மளுடைய எல்லோ கலர் டேபிள் ரோஸுமே இவ்வளோ தான் இருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள் மலபார் ஆரஞ்சை வந்து நம்ம இது மாதிரி வந்து 14 இன்ச் பாட்டில் வச்சாச்சு. அதே மாதிரி ஹைபி நம்ம வந்து டோலாக் ஹைபி சொல்லுவோம்ல, அவங்களும் இது வந்து சப்போட்டாங்க. இது வந்து கொய்யா மரம் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள் கொய்யா மரம். அதே மாதிரி நம்மளுடைய அடுக்கு இந்த கனகாம்பரம் ஹைபி, இது மிராக்கல் ஃப்ரூட் தாங்க. தொட்டி மாற்றலை, பத்தலை, நெக்ஸ்ட் மாற்றணும். இது வந்து கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இவன் வந்து வனிசா ஹைபி எத்தனை மொட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்காங்களங்க எல்லாருமே நல்லா செழிப்பமாக இருக்காங்க. எல்லாமே க்ளீன் பண்ணோடனே தோட்டம் அழகாக தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மழை நேற்று உடனே வந்து க்ளீன் பண்ணோடனே மழை பெஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் கொய்யாக்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். தைவான் பிங்க் கோவா. அதுக்கடுத்து இது மல்பெரியுமே நம்ம நிறைய காய்ச்சிரும். இது தொட்டி மாற்றணுன்னா அந்த பழம்லாம் விழுந்துருச்சு. இனிமேல் புது துளிர் எடுத்து நம்மளுக்கு நிறைய கடாராங்க. எல்லாமே நம்மளுடைய தாமரை குளம் எப்படி இருக்குது அப்படியே தான் இருக்குது. புது துளிர்கள் வருது. இது மொட்டு கிடையாது, துளிர். பிள்ளையார் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அவங்களே இன்றைக்கி பூ வச்சுக்கிட்டாங்க. நல்லா பூ வைக்கல, நிறைய பூ நந்தவனத்தில் பூத்துருக்கு. நம்மளுடைய வாட்டர் லில்லி ஒன்று மொட்டு மலர போகிறாங்க. சரி எல்லாருமே படுத்துருக்காங்க. தேனீக்கள் எப்படா மலரும்னு சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் இதுதான் நம்மளுடைய தோட்டத்துடைய அமைப்பு. இவ்வளோ நல்லா இருக்காங்க பாருங்கள். எல்லாருக்குமே மண் மேலே போட்டாச்சுங்க. மண் போட்டு எல்லாருமே இவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். ரோஸ் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். இதோட எல்லாமே இது பாருங்கள். எல்லாத்துக்கும் புல் எல்லாமே பறிச்சாச்சு. சூப்பராக இருக்காங்க. இப்படி தான் நம்மளுடைய மாடி தோட்டத்தை நம்ம வந்து கண்காணிச்சிட்டு வரோம். மாடி தோட்டம் இங்கே பாருங்க. அமரலிலி எல்லாமே சூப்பராக பூத்துருக்காங்க. டேபிள் ரோஸ் எல்லாமே. இது செவந்திப்பூ ஃபுல்லாக புல் இருந்துச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய மாடி தோட்டத்துக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது தாங்க காரணம். 6 மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப காலமாக அவங்க தான் இருக்காங்க. எல்லாம் சூப்பராக நல்லா பண்ணிடுவாங்கங்க. பண்ணிவிட்டு எனக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. மிச்சப்படி நம்ம நார்மலாக இருக்கிறப்ப புல் எடுத்துடுறோம். அது நம்மளால் முடியலைங்க இந்த தடவை. ஓவராக புல். ஆனால் வெயில் அடித்ததுக்கு புல் ஏன்டா அப்படி வந்துச்சுன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மாடி தோட்டம் இப்படி இருக்குன்னு எல்லோரும் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.